இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த உமாபதி சார் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஐஷு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு எப்பயுமே என்னோட பேக் போனா இருக்கிற என் ஃபேமிலி, எங்க அப்பா, அம்மா, என் தம்பி எல்லாரும் வந்திருக்காங்க. இது எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். பட் எனக்கு ஒரு ட்ரீம்ங்கிறத தாண்டி ஆக்சுவலி இது என்னோட அப்பாவோட பெரிய ட்ரீம் இது. ஸோ இந்த ட்ரீமை வந்து ஒரு நிறைவேற்றுறதுக்கு ஒரு தொடக்கமா இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது. அண்ட் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஐஷு நாங்க ஒரு 2 to 3 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஆசை. இவளோட விஷுவல்ல வந்து என்னோட ஒரு வாய்ஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ சாங் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவளோட விஷுவல்ல வந்து நான் ஒரு பேக் வாய்ஸ் கொடுத்ததில்ல. அண்ட் இந்த சாங் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸில் வந்து நான் ஒரு வாய்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதுக்கும் உமாபதி சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மாலை பொழுதில் ஆரம்பித்து முன்னிரவு தாண்டியும் நள்ளிரவு நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் கலையாமல் உட்கார்ந்திருக்கிற கலை உள்ளங்களுக்கு எனது வணக்கங்கள். அரசியல் சூழ் அரங்கம் இது. பகுத்தறிவின் பக்கம் நின்று எப்போதும் இயங்குகிற ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் இங்கே வந்து குழுமி இருந்ததை பார்த்து நான் மகிழ்வடைந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உமாபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பெரிய பெரிய பத்திரிகைகளிலே பணியாற்றி இருக்கிறார். அவரை நான் வந்து அதிகமாக பழக்கமானது எப்போது என்றால் கம்போடியாவின் கலாச்சார தலைநகரான ஷியாம் ரீப் நகரிலே, அது அங்கோர் வாட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பெருநகரம். அந்த நகரத்துல நான் வந்து உலக தமிழ் கவிஞர்கள் மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக போயிருந்த போது அங்கே வந்திருந்தார். அவரும் எல்லா கடல் கடந்து எல்லா இடத்துக்கும் அவரும் தமிழோடு போகக்கூடியவர். அங்கேதான் அவர் எனக்கு அதிகமாக பரிச்சயமானார். அதுக்கு பிறகு நல்ல நட்பு அவரோட. அவரை இந்த படத்துல தயாரிப்பாளராக மட்டும்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவரிடத்துல அற்புதமான கதைகள் வைத்திருக்கிறார். வெகு விரைவில் இயக்குனராகவும் அவர் மாறுவார். ஆமா. உமாபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சில படங்கள் தான் உலக சினிமாவில் வந்து சில படங்கள் ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். என்னுடைய நண்பர் சந்திரமௌலிங்கிறவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹிட்ச்காக்கினுடைய 40 படங்களையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக. நானும் அவருடைய அந்த ஹிட்ச்காக்கினுடைய அத்தனை படங்களையும் சப்டைட்டிலோட பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு புதுமை வைத்திருப்பாரு. க்ரோஸ்னா அது வித்தியாசமா இருக்கும். அதுல ரோப் என்கிற ஒரு படம், அந்த ரோப்ங்கிற படத்துல வந்து வெறும் 11 ஷார்ட்ஸ் மட்டும்தான். ஒரு ஷாட் வந்து ஏறக்குறைய 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகும். கேமரா அப்படி திருப்புவாங்க, அங்க காட்சிகள் நடக்கும். அப்புறம் திருப்பி இன்னொரு அறைக்கு கொண்டு போவாங்க, அங்க காட்சிகள் நடக்கும். அது கொண்டு போறப்பவும் ஏதோ ஒரு கதாபாத்திரம் இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த படத்தை அவ்வளவு நுட்பமாக செய்திருப்பார். ரோப் என்கிற ஹிட்ச்காக்கினுடைய படத்தை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். வெறும் 11 ஷார்ட்ஸ் தான், டைட்டில் கார்டு உட்பட வெறும் 11 ஷார்ட்ஸ்ல அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். எங்கேயுமே பிரேக் ஆயிருக்காது. ஒரு 10 இடங்கள்ல மட்டும்தான் கட் பண்ணியிருப்பாங்க. அது ஏறக்குறைய அந்த நிகழ்காலத்திலேயே முடிக்கப்பட்ட படம் என்பது போல இருக்கும் அந்த படம். அது ஒரு வித்தியாசமான படம் என்று பார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம இப்ப சமீபத்தில் நம்ம 12B வந்து ரன்லோலா ரன் படத்தினுடைய இதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்திருந்தால், அப்படி நடக்காமல் இருந்தால், 12B பஸ்ல அவர் ஏறி இருந்தார், எல்லாம் ஏறாம இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வித்தியாசமான கோணத்தில் படமாக்கினார்கள் ஒரு பக்கம். அது மாதிரி ஏராளமான உலக படங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சிந்தனைகளோட இயங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு படமாக இந்த படத்துல 13 குரல்கள் நடித்திருக்கின்றன, 13 உடல்கள் நடித்திருக்கின்றன, 13 உணர்ச்சிகள் நடித்திருக்கின்றன. ஆனால் அவர்களது முகங்கள் மட்டும் வெளியே தெரியவில்லை என்பது ஒரு வித்தியாசமான இந்த படத்தினுடைய தனிப்பட்ட முகவரி என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய முகவரியே அதற்கு முகமே இல்லை என்பதுதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாரோ பேசும்போது கூட குறிப்பிட்டார்கள் அது ரொம்ப அழகா. நீங்க பொதுவா ஒரு படத்துல கதாநாயகனை பார்த்துக்கிட்டு இருப்போம், கதாநாயகியை பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க ஆடுறதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த குழு நடனக்காரர்களை எப்போதும் நாம் உற்று நோக்குவதே இல்லை. அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவார்கள். எந்த டான்ஸ்ல கூட பாத்தீங்கன்னாலும் நடனம் விடுகிறவர்கள்ல அந்த 2 கதாபாத்திரங்களை தவிர மீதி இருப்பவர்களை அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்னு அவங்களை கண்டுக்கவே மாட்டோம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படகு ஓட்டுறவரை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம அவர் முகத்தை தான். அவர் தான் இங்க கதாநாயகன். கதாநாயகன் 2 பேருடைய முகமும் காணப்படவே இல்லை நமக்கு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். இது பட உலகில் ரொம்ப ஒரு புதுமையான முயற்சி என்று நான் பார்க்கிறேன். அதே போல இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிற ஹேமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப அழகா, ரொம்ப அவர் பேசுறதுக்கு நல்ல அழகு தமிழ்ல பேசினாரு, நல்லா இசையமைத்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இயக்குனர் கருஞ்சட்டைக்காரர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வந்து உமாபதி வந்து எவ்வளவு உழைத்தார் என்று நான் பார்க்கிறேன். அந்த படத்தை ரொம்ப அழகா ஒரு தயாரிப்பாளராக ஒரு மிகச்சிறந்த படத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக
எவ்வளவு உழைத்தார் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். அவ்வளவு அழகான உழைப்பு. மிகச்சிறப்பாக அந்த பாடலின் அந்த காட்சி பதிவிலே தெரிவதை நான் உணர்ந்தேன். அவ்வளவு அழகான ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிறார். பாடலை கேட்க கேட்க ரொம்ப சுகமாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் சார் வந்து இங்க சொன்னாரு, என்ன டைரக்டரே பார்க்காம பாட்டு எழுதிட்டீங்களா அப்படின்னு. இது இப்போ இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிடுச்சு. சுந்தர்சி சார்லாம் அங்கிருந்து எனக்கு அஜர்பைஜான்ல இருக்கிறேன் 3 டூயட் பார்சல் அனுப்பிச்சிருங்க பாரு. அழகா டியூன் 2 டூயட்டு ஒரு இந்த மாதிரியான சாங்கு நீங்க எழுதி அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னார்னா டியூனை வாங்கி அழகா எழுதி அனுப்பிச்சா அவர் என்ன ஏது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா ஃபோன்லேயே சொல்லிடுவோம். இடையில ஜூம் மீட்டிங்லலாம் நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாடல்கள் வந்து டைரக்டர் ஒரு நாட்டில் இருப்பார், இசையமைப்பாளர் ஒரு நாட்டில் இருப்பார், நாம ஒரு இடத்துல இருப்போம். 3 ஜூம் மீட்டிங்ல எல்லாம் கம்போசிங் நடக்கிற சூழல்கள் எல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. நம்ம ஏறக்குறைய அந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் வந்து அந்த கிளாசிக்கல் வழியை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு மாடர்ன் உலகத்தை நோக்கி நாம் வந்து விட்டோம் முழுக்க முழுக்க. அப்போ வந்து என்ன இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அது வந்து நம்மளுடைய நேரத்தை அது வந்து குறைக்குது. வாட்ஸ்அப்ல டியூன் அனுப்பிச்சிட முடியும், வாட்ஸ்அப்ல டியூனை கேட்டுடலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தா இசையமைப்பாளரையோ இயக்குனரையோ அழைத்து கேட்க முடியும். எல்லாமே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாச்சு. நான் ஆரம்பத்துல பாட்டு எழுதும்போது பாத்தீங்கன்னா நீ வருவாயனா வானத்தை போல படங்களுக்கெல்லாம் பாடல் எழுதுகிற ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நோட்டு பேப்பர்ல உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். நடுவுல ஒரு வரி தப்பாச்சுன்னா இப்படி அதை அடிச்சுட்டு எழுதுனா நல்லா இருக்காதுன்னு அந்த தாளை முழுக்கவும் கிழித்து விட்டு திருப்ப அதை படி எடுத்து கொடுப்போம் ஒரு காலத்துல. இப்போ வந்து தாள்கள்லயே எழுதுவது போயிருச்சு. நேரா கம்ப்யூட்டர்ல எழுதுறோம், லேப்டாப்ல எழுதுறோம், அல்லனா ஐபேட்ல எழுதுற ஒரு சூழல் வந்துருச்சு. திடீர்னு ஒரு சின்ன தவறு வந்ததுன்னா அதை கட் அண்ட் பேஸ்ட் இதை எடுத்து அங்க போட்டு அழகா அந்த பாடலை உடனே கொடுத்து விடும். நேர விரயத்தை தவிர்க்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு செய்தியை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொல்லுவதென்றால் நேரடியாக போய் சொல்ல வேண்டிய ஒரு காலம் இருந்தது தானே. தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு முன்பு, இது போன்ற இந்த தொலைத்தொடர்பு ஊடகங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நேராக போய் தான் சொல்ல வேண்டும், அல்ல கடிதம் மூலமாக சொல்ல வேண்டும். அதற்கு ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். என்னுடைய நண்பர் சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் அவர் கூட ஒன்று சொன்னார். இப்போ வந்து இந்த தொலைபேசி வந்துட்டனால மனிதர்கள் உணர்ச்சியை தேக்கி வைப்பது முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது. உடனே அவங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. அதனால கோபம் வந்துச்சா அதை தெரியப்படுத்துறதுக்கு அடுத்த நிமிடமே அவனிடத்துல ஊடகம் இருக்கு. உடனே ஒரு செல்போன் அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி அவனை காலி பண்ணிடுறோம். அந்த உறவு முறிந்து போய் விடுகிறது. ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா ஒருத்த மேல கோபம் வந்ததுன்னா அதை உடனே வெளிக்காட்ட முடியாது. அவனை மீண்டும் சந்திக்கிற போதுதான் அதை சொல்ல முடியும். மனசுலயே வச்சுக்கிட்டு இருப்போம். இடையில அந்த கோபம் ஆறி போகலாம், அல்லது அவன் பக்கம் இருக்கிற நியாயம் நமக்கு தெரிய வரலாம். முற்றிலும் நாம அதை மாத்திக்குவோம். ஆனா இப்போ அந்த உணர்ச்சிகளை தேக்கி வைக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது தொலைத்தொடர்பு ஊடகங்கள் அல்லது டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியில் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவாகத்தான் நான் பார்க்கணும். மற்றபடி டெக்னாலஜி இல்லாம நம்ம வாழவே முடியாது. எந்த திசையிலே போனாலும் இனிமேல் தொழில்நுட்பத்தை நோக்கி தான் நாம் போக முடியும். நிறைய அப்படி கதை சொல்லுகிற சம்பவங்கள்லாம் எனக்கு வந்து தொலைபேசியிலே அமைஞ்சிருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் ஒரு முறை ஒரு படத்துக்காக எனக்கு வந்து தொலைபேசியில் அழைத்தார், கைபேசியில் அழைத்தார். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இரவு முழுக்க பாடல் எழுதிட்டு காலை நேரத்தில் தான் தூங்குவேன். அது ஒரு 5-6 மணிக்கெலாம் தூங்குற காலம் பெரும்பாலும் இருக்கும். அப்போ 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு 7-8:30 மணிக்கு எனக்கு ஒரு நாள் தொலைபேசியில் அழைக்கிறார். அது சொல்லுங்க மாஸ்டர் எப்படி இருக்கீங்க? அப்போ அவர் கதை சொல்றார். நான் இந்த கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அரை மணி நேரம் கதை சொல்லுறார். கதை சொல்லி இந்த சூழலுக்கு ஒரு பாடல் எழுதுங்கள்னாரு. அப்படி இருந்துட்டு அந்த தூக்குன அப்புறம் நீங்க யார் பேசுறது அப்படின்னு அவருக்கு வந்த கோபம் பார்க்கவே அவர் ஒண்ணு விவேகா என்ன சொல்றீங்க, நான் பிரபுதேவா மாஸ்டர் பேசுறேன் அப்படின்னாரு. மாஸ்டர் சாரி மாஸ்டர், நான் நைட்டு ஃபுல்லாக பாட்டு எழுதிட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் பேசுன்னு கேட்கும். ஐயோ நீங்கள் தூங்குங்க, தூங்கி எழுந்து வந்துட்டு எனக்கு அப்புறம் ஃப்ரீயாக கால் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அவருக்கு நான் தூங்கி எழுந்து மதியமாக தொலைபேசியில் அழைத்து அப்புறம் கதையை முழுக்க நான் கேட்டு அந்த படத்திலே பாடல் எழுதினேன், வெடி என்கிற படத்தில். அப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கும். இன்னைக்கு வந்து தொலைபேசி தொழில்நுட்பம்ன்றதுலாம் பெரிய ஒரு வரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் ஐயா பாக்யராஜ் அவர்களும் சந்தித்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் தான் சந்திக்கலாம். இப்போ தயாரிப்பாளர்களோ இசையமைப்பாளர்களோ கூப்பிடுறாங்கன்னா அங்கே உட்காந்து சந்திக்கிறதுல ஒரு ஜெல் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதையும் செய்ய தயாராகத்தான் இருக்கிறோம். அது ரொம்ப ஒரு இயல்பான விஷயம். அதே போல இங்க ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய அரசியல் அவங்களுடைய கலந்தாய்வுகள் எல்லாம் அவர் செந்தில்வேல் அவர்களுடைய நிறைய நிகழ்வுகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் ஜீவ சகாப்தன் அவர்கள், மைனர் அவர்கள், அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்து அவர் ஒரு கருத்தியலோடு இயங்குகிற ஊடகவியலாளர்களாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல் உமாபதி அவர்கள் பற்றி சொல்லவே வேணாம். அந்த வகையில் ஏன்னா இந்த உலகத்தில் விமர்சிக்கப்பட வேண்டும்.
எதுவுமே எல்லாவற்றையும் விமர்சிக்க வேண்டும். அல்லது விமர்சனம் இல்லாம வாழவே முடியாது. அரிஸ்டாட்டில் ஒரு முறை சொல்லியிருப்பார், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி கிரிட்டிசைஸ்ட், டூ நத்திங், சே நத்திங் அண்ட் பி நத்திங் அப்படின்னாரு. உனக்கு நீ விமர்சிக்கப்படக்கூடாது என்று நினைத்தால் நீ எதையும் பேசாதே, எதையும் செய்யாதே, எதுவுமாகவும் உருவாகாதே. நீ எதுவும் பேசலனா, எதுவும் செய்யலனா, நீ எதுவாகவும் உருவாகலன்னா உன்னை எவனுமே கண்டுக்க மாட்டான், உன்னை எவனுமே விமர்சிக்க மாட்டான். சாப்பிட்டு வீட்டுல தூங்கி இருந்தா யாருமே நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். எனவே விமர்சிக்கப்படுவது ஒரு அங்கீகாரம். யூடியூப்ல நிறைய விமர்சிக்கிறாங்க, அதுக்கு நிறைய எதிர்பார்ப்பும் வருது. நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். அவ்வளவு அழகா நிறைய பேர் வந்து அந்த விமர்சனத்துக்கு, இந்த யூடியூப்ல பேசுறதுக்கான விமர்சனங்கள் அவங்க இருப்பான். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருப்பான். அவன் ஒரே ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சிருப்பான். நயன்தாராவை பத்தி ஒரு செய்தி வருது, அல்லது ஒரு கீர்த்தி சுரேஷ் அவர்களை பற்றி ஒரு செய்தி வருது அப்படின்னா உடனே வேசி ஊடகமே இதுதான் முக்கியமான செய்தியா அப்படின்னு கீழே கமெண்ட் எழுதுறான். ஐயோ, இவர் அரிஸ்டாட்டிலும் சாக்ரட்டிஸும் சேர்ந்த கலவை போல் இருக்கு, பெரிய பெரிய சித்தாந்தத்தெல்லாம் பத்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அவர் டைம் லைன்ல போய் பார்த்தா தொடுகுறி சாஸ்திரத்தை எப்படி பார்ப்பது அப்படியா இருக்கும். இது மாதிரி அவலங்கள் எல்லாம் இருக்கும். அது எனக்கு ரொம்ப இந்த கமெண்ட்ல வந்து மிகப்பெரிய அழகுகள்லாம் நடக்கும். ஒரு 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 நபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்னன்னா அம்பேத்கரை வந்து நீங்க வந்து டாக்டர் அம்பேத்கர்னு எப்படி சொல்லணும், அவர்னா எம்பிபிஎஸ் படிச்சாரா? எங்க கட்சியை சேர்ந்த தலைவர் எம்பிபிஎஸ் படிச்சார், அவரே டாக்டர் அது என்று அழைப்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனா இவர் எம்பிபிஎஸ் படிச்சாரா? டாக்டர் அம்பேத்கர்னு எதற்கு நீங்கள் அழைக்கிறீர்கள் ஒருத்தன் கீழே கமெண்ட் எழுதியிருக்கான். அவனுக்கு இருந்த அந்த அறிவோடு அவன் எழுதியிருக்கான். அதுக்கு இன்னொருத்தர் கீழே அதுக்கு சப் கமெண்ட் எழுதிருக்காரு பக்கத்துல, தம்பி அம்பேத்கர் டாக்டர் தான், உங்கள் டாக்டர் மனித நோய்க்கு ஊசி போடுகிறவர், அம்பேத்கர் என்கிற டாக்டர் இந்த சமூகத்தில் இருக்கிற நோய்க்கு ஊசி போடுகிறவர். எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் அதை எழுதுறான். அப்படி பெரும் சித்த அழகுகள், அறிவுகள் எல்லாமே வந்து விமர்சனங்களிலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் மிக அற்புதமாக அதை மேற்கொண்டு வருகிறார்கள். நான் இப்ப சமீபத்துல சிஸ்மியா அவனுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு, சவுத் இந்தியன் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அசோசியேஷன் என்கிற அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நிறைய ஊடகவியல் நண்பர்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் பார்க்கிறேன், நிறைய புது விஷயங்களை நோக்கி வருகிறார்கள். எப்படியோ தன் மீது கவனம் வர வேண்டும் என்பதற்காக, அட்டென்ஷன் சீக்கிக்காக பல விஷயங்களை செய்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில அவர்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. உமாபதியை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாரு, ரொம்ப நுட்பமா எடுத்திருக்கிறாரு, ஒரு புதிய தொழில்நுட்பத்தோட எடுத்திருக்கிறாரு. இந்த கட்டுப்பாட்டுக்குள் எப்படி இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்ப்பது என்பதற்காக மிக நுட்பமாக தேர்ந்து அதை எழுதியிருக்கிறார். அவருடைய இயக்குனருடைய உழைப்பும் இல்ல, தயாரிப்பாளர் உமாபதியினுடைய உழைப்பும் அந்த படத்துல பெருமளவுக்கு இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவருக்கு இந்த படத்திலே நான் பணியாற்றியதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த படம் பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு காத்திருப்பதற்கு காரணம் அவர் மீது வைத்திருக்கிற பற்றும் என்று நான் அறிகிறேன். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளரில் ஒருத்தர் வந்து நல்ல உயரத்துக்கு போறாருன்னா அவரை வாழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இங்கே வரிசையாக வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற உங்களை நான் பார்த்து மகிழ்வடைகிறேன். இந்த படம் இன்னொன்னு, இந்த பாட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சமீபத்துல பாடலாசிரியர்கள் பாடலினுடைய வார்த்தையிலிருந்து நீங்க தலைப்பு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட சர்ச்சையா இருக்கும். அப்படி பார்க்க போனா உமாபதி மீது நான் வழக்கு போட வேண்டாம். ஏன்னா சொல்றியா மாமா, சொல்றியா, பாட்டில இருந்துதான் அவர் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறார் என்று நான் அறிகிறேன். அந்த வகையில இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க எல்லாரும் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய கண்ட்ரி படங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்பானிஷ், கொரியன் அந்த நிறைய எல்லாமே. ஸோ எந்த டைரக்டரையுமே வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாத டைரக்டர் வந்து நம்ம பாக்கியராஜ் சார். அவர் படம் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா படத்துலையும் விட தனியாக தெரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம உமாபதி சார்னால தான். உமாபதி சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ரொம்ப அதிரடியாக இருக்கும் அவர் பேசுறது. சார் பேசுறது மனசுல இருக்கிறது. அவர் நான் யோசிப்பேன், இவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சார் பதில் சொல்றாரு, இது எப்படி ப்ரிப்பரேட்டடா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஆக்சுவலா வந்து அவரோட ஆக்ஷனும் அப்படிதான்.
எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இது மாதிரி மூவி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே வந்துருங்க, நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. இல்லை சார் நாளைக்கே அப்படின்னா, ஆமாம் நாளைக்கு போயிடலாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இது இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லணும்னா சித்தர் தனியாச்சலம் சார் கோ ப்ரொடியூசர், அப்புறம் பன்ருட்டி ரமேஷ் குமார் சார், அப்புறம் கௌரி ஸ்ரீதர் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ சார். மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேசுனது கூட நல்லா இருந்துச்சு, அவர் பாட்டும் நல்லா இருந்தது, அவர் சார் பேசுனது கூட ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க எனக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அண்ட் சுந்தர் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ அவங்களை சொல்லணுங்கிற ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் டியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். நானும் ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், என்னன்னு தெரியல, என்னால் ஆக முடியல. முக்கியமாக வந்து ஜீவா டுடே, யூடியூப் ரூட்டர்ஸ், குமரவேல் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு வந்து பண்ணது வந்து மிஸ்டர் மதுரை வாசகலையன் ப்ரொடியூசர் அவர்கள், அவருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ.